முருகனுடைய 6 எழுத்து மந்திரத்தை பல கோடி முறை பாடினேன், ஜபம் செய்தேன். என்னன்னா ஒரு மந்திரத்தை திருப்ப 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 அசையாம சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அந்த மந்திரம் இந்த உயிருக்கான அத்தனை தேவைகளும் சரியாக செய்கிறது. உயிருக்கான தேவையை, உடலுக்கான தேவையை, அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்கான தேவையை அந்த மந்திரம் செய்யும். அதனாலதான் எப்பவுமே இந்த நிறைய உபாசகர்னா என்னன்னா ஒரு இறைவனை கெட்டியா பிடிச்சிட்டு அவருடைய மந்திரத்தை திருப்ப 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 சொல்றது. எப்பவுமே மந்திரத்தை சொல்லும் போது 3 வகையான ஸ்டேஜ் இருக்கு, நிலைகள் இருக்கு. ஒரு மந்திரத்தை சொல்றோம்னா ஆரம்ப நிலையில ஆர்வமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வேல்மாறல் புதுசா வந்த புதுசுல நிறைய பேர் அதை படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு நல்லது நடக்குது, முருகனுடைய அருள் கிடைச்சிருக்கு, நம்மளும் படிப்போம் சொல்லி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது ஆரம்ப நிலை. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னன்னா அந்த மந்திரம் வேலை செய்ய தொடங்கும் போது இந்த கர்மவினை செய்ய விடாம சில தடைகளை ஏற்படுத்தும். கவனம் செதறது, அப்புறம் அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போறது, இந்த மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்தி அந்த மந்திரத்தை விட்டு ஒரு மனிதனை அகலச் செய்வது 2வது விஷயம். ஆனா இதையும் தாண்டி 3வது நிலை இந்த உடல் மனம்ங்கிறதெல்லாம் மறந்து போய் மந்திரத்தோடு மந்திரமாக இணைவது, கலந்துறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, நம்ம அப்படியே ஐக்கியமாயிருவோம். அதே மாதிரி இந்த மந்திரத்தை திருப்ப திருப்ப உருவேற்றி 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 எந்த மந்திரத்தை ஓம் சரவண பவாய நமஹ இந்த அற்புதமான இந்த மாதிரி ஒரு இடத்துலயோ இல்லை எங்க உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த இடத்துல உட்கார்ந்து பல தடவை அருணகிரிநாதர் சொல்றார், மிக ஏற்றி மறவாதே, திருப்ப திருப்ப சொல்லிக்கொண்டே இரு, உள்ளுக்குள்ள அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கிறார். ஏன் சொல்லணும்னா அடுத்த விஷயத்துல சொல்றாரு, வற்றில் உழலாதே. எவ்வளவு அழகான வரி போடுறாரு பாருங்க, மனது துயர் ஆற்றில் உழலாதேங்கிறார். என்னன்னா கர்மவினை இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில மனது துயருங்கிறது போகாது. ஏன்னா மனசு இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதை விட்டுட்டு இல்லாதது தேடும், இல்லாததும் கிடைச்சு போச்சுன்னா அடுத்ததுக்கு போகும். இப்படி மனசு என்ன பண்ணுமா, ஒரு நதி கட்டுக்கடங்காத காட்டு வெள்ளம் போல பாயக்கூடிய நதியில் விழுந்த ஒருத்தன் எப்படி நீச்சல் தெரியாம தத்தளிப்பானோ அதே மாதிரி இந்த வாழ்க்கை எனும் கடலில் மூழ்கி விட்டோம், நம்மளுக்கு நீச்சல் தெரியல, அதனால தத்தளிச்சுக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த தத்தளிக்கிறவன் ஒருத்தன் நல்ல கட்டை என்ன பண்ணா அப்படியே கொண்டு போய் கரை சேர்த்துரும். இங்க இந்த வாழ்க்கைங்கிற கடல்ல அந்த கட்டையா வரக்கூடியதுதான் முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தை கெட்டியா பிடிச்சு உள்ள வசனத்தை ஏற்றிக்கொண்டே இருக்க வேணும். வசனத்தை உள்ளே ஏற்றிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னா அந்த கட்டை என்ன பண்ணுமா, அந்த 6 எழுத்து மந்திரம் அப்படியே கொண்டு போய் ஆறுமுக பெருமானுடைய திருவடியில் சேர்த்து விடும். சொல்றார், எழுத்து மந்திரம் துணை இருக்கு, அதை கெட்டியா பிடிச்சுக்கோ.